விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார், கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். வல்ல கிருபை, நல்ல கிருபை. இந்த தெரிந்த பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, ஒரு மூடி கூட கருகாமல் கிருபை தாங்கினதே, அக்கினியின் சூளை வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, ஒரு மூடி கூட கருகாமல் கிருபை தாங்கினதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. சேர்ந்து பாடுவோம். எஸ், உங்க கிருபை, உம் கிருபை என்னை நடத்தி, உம் கிருபை, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா. பலவித சோதனைகள் நம்மை நெருக்கின நேரங்களில் அவர் கிருபை தாங்கினது. இந்த நெருக்கத்தின் நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நசுங்கி நான் போகாமல் அவர் கிருபை என்னை தாங்கினது. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடுவோம். பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே. கிருபை உணர்ந்தவர்கள் கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா. வல்ல கிருபை, வல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, தண்ணீரில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை,
இன்னும் அதிகமாய் வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதன் மூலமாகாமல் இருப்பது உம் கிருபை. பாடுவோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தந்தவரே. கொஞ்சம் கரங்களை தட்டி பாடுவோமே. புது வாழ்வு, முழு பலத்தோட புது வாழ்வு தந்தவர், புதிய துவக்கத்தை தந்திருக்கிறவர். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பாடும் கொஞ்சம் பலனாக, முழு பலத்தோட. எங்களை ஒரு நிமிஷம் கூட நீங்க மறக்கலப்பா. எங்களை முழு வருஷமும் நடத்தினீர் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. ஆகையால் நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். மனமே கர்த்தரை நோக்கி நன்றி சொல்லு. உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். முழு மனதோடு நன்றி உமக்கு நன்றி. சேர்ந்து கரங்களை தட்டி சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. பிள்ளைகள், முந்தினதை நீ யோசிக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகளை தோன்ற செய்கிற தேவன் நம்முடையது. இந்த சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர், முந்தினவைகளை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக மாறின. புதியவைகளை வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல். பழைய பிரச்சனை, பழைய காரியத்தை யோசிக்காதீங்க. பழைய சண்டைகள் வேண்டாம். புதியவைகள் தோன்ற செய்தி, சாம்பலை சிங்காரமாக்கி விட்டேன். புதியவைகள், பழைய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாயின. விசுவாசத்தோடு விட்டேன். நன்றி உமக்கு நன்றி. உண்மையாய் ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. உண்மையாய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி. நன்றி சொல்லும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். நன்றி சொல்லும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம்
கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்கிறீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் இன்னைக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எத்தனையோ நேரங்கள் அவமானங்கள் நம்ம சந்தித்திருக்கிறோம். மக்கள் முன்பதாக கண்ணீரோடு நின்றிருக்கிற நேரத்துல, அவமானப்படுத்தப்பட்ட நேரங்களிலே ஹல்லேலூயா, என்னுடைய ஒருவேளை உணவுக்காக கூட நாம நின்றிருக்கலாம். ஆனால் அந்த ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் இன்றைக்கு கொடுக்கும் கரங்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அந்த கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவதை விதைக்கிறவன் அவன் கண்ணீரோடு விதைக்கிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை அவன் சந்தோஷத்தோட அறுத்து கொண்டு திரும்பி வருவான். கரங்களை தட்டி பாடுவோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தே. கண்ணீருடன் ஆமே செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி, இந்த கரங்களை கொடுக்கும் கரங்களாக, எஸ், கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். சத்தம் உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். ஆமே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம். அநேக பாரங்களை சுமந்திருக்கலாம் கடந்த வருஷத்துல, ஆனால் இந்த வருஷம் அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் கண்ணீரோடு விதைத்ததான வருஷம் அது கம்பீரத்தோடு அறுக்கிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறுகின யோசனைகளோடு இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய இடங்களை விசாலமாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குகிற தேவன். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, நீர் எங்கள் எல்லைகளை விரிவாக்குகிற தேவன். ஆண்டவரே, யாபேசின் ஜெபம் இந்த காலவெளியிலே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு இந்த வருஷத்துல தேவ ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. இந்த வருஷத்துல ஆண்டவரே, எங்கள் சிறையிருப்பு மாறும். இந்த வருஷத்துல எங்கள் கடன் பிரச்சனைகள் மாறும். இந்த வருஷத்துல எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். இந்த வருஷத்துல நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு என்ற தடையா இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே அது மாறும். என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத கணவர் இந்த வருஷத்திலே அவர் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார். பிரிந்திருக்கிற குடும்பங்களிலே கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரகாசம், அவருடைய வெளிச்சம் இந்த வருஷத்திலே உண்டாகும் என்று விசுவாசிக்கிறவங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வேலை இல்லாதவர்களுக்கு இந்த வருஷத்துல நீங்க விசுவாசத்தோடு கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது மெய்யாகவே தேவனுடைய ஹல்லேலூயா பதிலை நாம் பெற்றுக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அவர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த வருஷத்திலும் அவர் நமக்கானதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய வழிகளை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ரபல சந்தரரி கபலமா. ஹல்லேலூயா. எல்லா அந்நிய பாஷைகளை பேசி சற்று நேரம் அந்நிய பாஷைகளை பேசி இந்த காலவெளியில் கர்த்தரை மகத்துவப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளோடு கூட அந்நிய பாஷைகளை பேசுகிறான். தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்லி கேட்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற சத்தத்தை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம இசையால ஸ்தோத்தரிக்கலாம், துதியால மகிமைப்படுத்தலாம். ஆனால் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டிய வார்த்தைகள் தேவனை கனப்படுத்துகிறதான ஒரு இருதயம் இந்த காலவெளியிலே உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபல ஷதரர பலபரி கபலமா, ரிபலக ஷதரர ரிதலர பரி கபலபலமா, ரிஹந்தலர வஸ்ஸே ஹந்தலர மலக ஷபலபரமா. தாயின் கருவிலே நான்
உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாய் கருவிலே, எத்தனை பெரிய சாக்கியம், என் தாயின் கருவிலே உடைய கண்கள் கண்டதே. காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கோடி நன்றி அப்பா. நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். தந்தவரை பாடுவேன். துணை நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. வாலிப பிள்ளைகளே, கர்த்தருடைய முகத்தை நோக்கி, ஆண்டவரே உம் அண்டை நான் வருகிறேன், கிட்டி சேருகிறேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். இன்னும் சத்தம் உயரட்டும். இன்னும் சத்தமாய் உங்க சத்தம் உயரட்டும். நான் திக்கச்சு துணையின்றி, நான் திக்கச்சு துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்து, என்னால் தாங்க முடியாத துயரத்தில், நான் கைவிடப்பட்ட நேரத்தில், என் பக்கத்தில் என்னை தேற்றுவார் இல்லாத பொழுது, எல்லாராலும் கைவிடப்பட்டு திக்கச்ச வேளையில் நின்று கொண்டிருந்த பொழுது நீர் என்னை தேடி வந்தவர். மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகள் என்னை தேடி வந்து, ஒருவர் உதவி செய்யாத முடியாத நேரத்தில் என் பக்கமாய் வந்து எனக்காக நியாயம் செய்தவர், எனக்காக நீதி செய்தவர், எனக்காக வழக்காடினவர், என் சார்பில் நின்றவரே. நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். நன்றி பலி செலுத்தியே நாதன் நாசி சுவாசமல்ல யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கண்ணீரோடு சொல்வீர்களா?
உலகத்தில் எத்தனை சொத்துக்கள் நமக்கு இருந்தால், குடும்பங்கள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் தேவன் இல்லாத ஒரு இருதயம், இயேசு இல்லாத ஒரு இருதயம், இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, அது வாழ்ந்து வீணாண்டு. ஹல்லேலூயா. அதை வாழ்வது வீண். இந்த காலவெளியிலே என் இயேசுவை நான் பெற்றிருப்பது எத்தனை பாக்கியம். என் இயேசுவை எனக்கு சொந்த ரட்சகராக பெற்றிருப்பது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். தேவன் எனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறாரு. தேவன் எனக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு. அவர் கிருபைகளை தந்திருக்கிறாரு. அவருடைய சமாதானத்தை எனக்கு தந்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி சொல்வோம். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி. போது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. கரமுயர்த்தி இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே. நேர்வழியாய் என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. வேற எதையும் அல்ல ஆண்டவரே, விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. வாலிப பிள்ளைகளை வாயில திறந்து சொல்லுங்க. உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாமல் கரம் நீட்டி தாங்கினே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாமல் கரம் நீட்டி தாங்கினே. பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தீர். சொல்வோம். பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தீர். கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை. அப்படி சொல்ல விரும்புறவங்க சொல்லுங்க. மீண்டுமாய் வாயில திறந்து இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா,
சத்தம் உயரட்டும். ஹalleluya. மக்கள் எல்லா சபையை சொல்லுங்க, சபையை உங்க சத்தம் உயரட்டும். உம்மை நம்புவேன் இந்த வருஷத்துல, உம்மை இந்த வருஷத்துல சபையை நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் முழு பலத்தோட சொல்லுவோம். உம்மை ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன் இயேசுவே. சபையாய் ஆராதிப்பேன், பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாட இன்னும் முழு இதயத்தோட சொல்ல வேண்டும். இன்னும் முழு இதயத்தோட சொல்லுங்க. உம்மை நேசிப்பேன், உம்மை தொடர்ந்து நான் உம்மை பற்றி கொள்வேன் ஆண்டவரே. உம்மை நான் பிடித்துக் கொள்வேன் ஆண்டவரே. உம்மை நான் நம்புவேன் ஆண்டவரே. ஏற்ற தாழ்வுகளில், என் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. தன் சிலுவை சுமந்து கொண்டு என் பின் செல்லாதவன் சிஷ்யனாய் இருக்க மாட்டான். உம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றுவேன், பின்பற்றுவேன், பின்பற்றுவேன் இயேசுவே. சந்தோஷமாய் சொல்வோம், பின்பற்றுவேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை உறுதியாய் பின்பற்றுவேன் ஆண்டவரே. சந்தோஷமாய் சொல்லுங்க, இயேசுவே. சோதனையிலும், என் நெருக்கத்தின் நடுவிலும், என் கண்ணீரின் பாதையிலும், கழிப்பான நேரத்திலும் உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. இயேசுவே. தட்டி தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும். நமக்கு முன்பாக சென்று நம் கோணலான வழிகளை செவையாக்குகிற தேவன், நமக்கு முன்னே போகிறவர். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை, சகல துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கே துதியும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் அர்ப்பணிக்கிறோம். மீட்பு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை.
அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் அந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன். வருஷத்தின் துவக்கம் முதல் முடி பரியந்தம் என் கண்கள் இங்கே நோக்கமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வருஷத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்துக்கிறாரு. இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன தருவார், நம்ம என்ன செய்யலாம் என்கிற நிலையில் நாம் எல்லாரும் அந்த மனநிலையில் நாம் இருப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் பார்க்கும் பொழுது, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு சொன்ன உதாரணம் அல்லது ஊமை என்றால் தெரிந்தவைகளை வைத்து தெரியாதவைகளை கற்றுக் கொடுக்கும். நோன் டு அன்னோன். தெரிந்தவைகளை வைத்து தெரியாதவைகளை, இந்த பூமிக்குரிய காரியங்களை வைத்து பரலோகத்தின் காரியங்களை சொல்லிக் கொடுப்பது தான் ஆண்டவர் நல்ல ஒரு உதாரணத்தை பயன்படுத்தினார். He was a better teacher. ஒரு மேலான ஆசிரியர். ஒரு ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவிற்கு கற்றுக் கொடுக்கணுமோ அதை புரியக்கூடிய அளவிற்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் பல உதாரணங்களை ஓமைகளை பயன்படுத்துவது உண்டு. இதே போல் ஆண்டவர் இயேசு இங்கே ஒரு ஓமை சொல்றார். என்ன ஓமை சொன்னார் என்றால், ஒருவன் என்ன செய்தானாம், திராட்சை தோட்டத்தில் என்ன செய்தாரு, அத்தி மரத்தை நட்டிருந்தான் என்று வாசித்து பார்க்கிறோம். திராட்சை தோட்டம் பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு தோட்டத்திலையும் அது தன்னுடைய இனத்தை மட்டுமே வைக்க வேண்டும், அடுத்த இனத்தை வைக்கக்கூடாது. திராட்சை தோட்டம் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தார். அத்தி மரம் என்பதை பார்க்கும் பொழுது இது சபையிலே திராட்சை தோட்டம் ஆவிக்குரிய நிலையை கவனித்து பார்த்தால் திராட்சை தோட்டம் சபைக்கு அடையாளம். அத்திமரம் எதற்கு அடையாளம் என்றால் அது நமக்கு அடையாளம். பொதுவாக வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்த பொழுது அது யூத வம்சத்தில் வந்தார், சொந்தமானவரிடத்தில் வந்தார். சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்றவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேரிடத்துலையும் அவர் வந்தார். யூதர்கள் அவரை புறக்கணித்தார்கள், யூதர் அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவருக்கு எதிர்ப்பு தெரியும். தச்சனுடைய குமாரன் தானே என்று சொன்னார்கள். ஆகவே அவருடைய வீழ்ச்சி நம்முடைய வாழ்வுக்கு ஒரு எழுச்சியை கொண்டு வந்தது. திராட்சை தோட்டம் யூதர்களை காண்பிக்கிறது, சபையை காண்பிக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய மேலான கிருபையினால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து. ஆகவே யூதர்களுக்கு பிரையாரிட்டி ஆண்டவரோடு இயேசு சொன்னார். அவர் உதாரணம் சொல்லுவார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து என்ன செய்யக்கூடாதான், நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுன்னு சொல்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் காணாமற் போன இஸ்ரவேலை விட்டாருக்கு தவிர மற்றபடி அல்லன்னு சொன்னார். பிரையாரிட்டி அவங்களுக்கு தான், யூதர்களுக்கு தான். பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, சத்தியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை புறக்கணித்தபடினால அது புறஜாதிகளாகிய நமக்கும் அந்த ரட்சிப்பு, அந்த அபிஷேகம், அந்த நித்திய ஜீவன், தேவனுடைய இரக்கம், கிருபை அவருடைய சொந்தக்குமான இயேசு கிறிஸ்து சொந்தமானவரிடத்தில் வந்தார். சொந்தமானவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்கிறவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். சட்டப்படி இந்த சபை அது தேவனுடைய ஜனங்களாய் யூதர்களுக்கு உரிமையானது. அவருடைய வீழ்ச்சி நமக்கு ஒரு எழுச்சியை கொண்டு வந்தது. ஆகவே அந்த திராட்சை தோட்டத்தில் இந்த அத்தி மரத்தை நட்டுறதுக்கு உதவி செய்தார். நாம் அவருடைய காணியாட்சிக்கு தூரமாக இருந்தோம். அதான் எபேசி 2ஆம் வாசி பார்க்கும்பொழுது, முன்னே தூரமாக இருந்த நம்மை கிறிஸ்துவின் ரத்தத்தினால சமீபமாய் வர பண்ணினார். ஆமென் சொல்லுமா, அல்லேலூயா. நாம் அவருடைய காணியாட்சிக்கு வருவதற்கு நாம் தகுதி இல்லாதவர்கள். தகுதி இல்லாத நம்மை அவருடைய காணியாட்சிக்கு, அவருடைய சபைக்கு, ரட்சிப்புக்கு, அபிஷேகத்துக்கு, ஆசீர்வாதத்திற்கு, ஆவிக்குரிய நிலைமையில் நம்மை இப்பொழுது கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அத்தி மரத்தை எங்கே நட்டுக்கிறாரு? திராட்சை தோட்டத்தில் நட்டுக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரஜாதிகளாக இருந்த நம்மை, யூதர்களால் அல்லாத நம்மை அவன் ரட்சித்து அவருடைய சபையில் வச்சுக்கிறார். ஆகவே அந்த அத்தி மரத்தில் அவர் என்ன எதிர்பார்க்க பாருங்க, ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து என்ன செய்யறான்? அதை கனியை தேடுகிறான். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு எஜமான்
ஒரு அத்தி மரத்தை வச்சு அத்தி பழத்தை எதிர்பார்க்குறோம். நாமெல்லாம் வீட்டில் இந்த செடியை நடுறோம், தென்னை மரத்தை நடுறோம், மாமரத்தை நடுறோம், பப்பாளி இதெல்லாமோ நம்ம நடுறோம். விவசாயம் நாம் எத்தனை பேருக்கு விவசாயம் பண்ணிங்கன்னா தெரியாது. அதனால் நான் சின்ன வயசில் எங்களுக்கு வயல் இருந்தது, அங்கெல்லாம் போய் நெல் பயிர் செய்வோம். எல்லாம் பயிர் செய்யும்போது அந்த குளம் மிதிக்கிறது, அறுவடை செய்கிறது, தண்ணி பாய்ச்சுறது இதெல்லாம். அப்புறம் நான் அந்த நஞ்சை புஞ்சைன்னு சொல்லுவாங்க, நஞ்சையில் நெல் விளையும், புஞ்சையில் காட்டுப்பயிர் விளையும், எள்ளு விளையும், காண விளையும், உளுந்து விளையும். இப்படிலாம் அங்கே போய் அதெல்லாம் நாங்கள் நட்டுப்போம். இந்த மாதிரி தென்னை மரத்தையும் நடுவோம், மாமரம் நடுவோம். இதே மாதிரி தென்னை மரத்தை நட்டால் தேங்காய் எதிர்பார்ப்போம், மாமரத்தை நட்டால் மாமரம். பப்பாயா பிரிங் பப்பாயாஸ் இல்லையா? பப்பாளி மரம் பப்பாளி மரத்தை கொண்டு வரும். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த எஜமானன் தோட்டக்காரன் அதில் என்ன செய்யான்னு கேட்டிங்கன்னா, ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் என்ன செய்தானா, கனியை தேடின போது என்ன செய்யலை, ஒன்றும் என்ன செய்யலை, காணவில்லை. கனியை தேடி வந்தான். ஏதாவது நாம் என்ன செய்வோம்னா, அந்த மரத்தை வச்சா மரத்தில் ஒரு பலனை எதிர்பார்ப்போம். அது மாமரமானாலும் சரி, அது பப்பாளியானாலும் சரி, அது என்ன மரமானாலும் சரி, எந்த மரமாக இருந்தாலும் அதில் நம்ம கனி எதிர்பார்ப்போம். ஒரு முறை என்னுடைய தலைமை போதகர் ஒரு நாள் என்ன செஞ்சார்னா, நான் அப்புறம் அவங்க வீட்டில் நிறைய மாடு இருந்தது. அப்போ நிறைய மாடு இருந்தோடனே அவங்க வீட்டில் நிறைய பால்லாம் நிறைய பாசஸ் வருவாங்க, அவங்கெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ நான் ஒரு நாள் சொன்னேன், நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய மாடு இருக்குல்ல, எனக்கு ஒரு மாடு தாங்களேன் அப்படின்னு. உடனே சரி, அப்போ நீ மாட்டை வளர்த்து பாலை குடிச்சிக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு மாடு கொடுத்தாங்க. அந்த மாடை நான் வளர்த்தேன். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வளர்த்தேன். அது குட்டி போட மாட்டேங்க. என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தோம், அது குட்டி போட மாட்டேச்சு. நான் போய் சொன்னேன், நீங்கள் கொடுத்தீங்க மாடு, அது 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு பலனுக்கு வருவீங்க, 2 வருஷம் 3 வருஷம் பார்த்தேன் வரமாட்டேங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்க. அப்போ கசாப்பு கடை தான் நீ அனுப்பணுட்டாங்க. இதே மாதிரி இந்த எஜமானன் அந்த 3 வருஷம் அதை பார்த்து அதை நட்டு அதை பலனை எதிர்பார்த்தான், ஒன்றையும் காணும். 3 வருஷம் அதில் ஒன்றும் இல்லை. ஒன்றே அங்கே சொல்ல பாருங்கள், ஒன்றையும் காணலை. இது என்ன செய்ய போடு, 7ஆம் வருஷத்தில் இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் கெடுக்குது, அது பிரயோஜனம் கிடையாது. இந்த மரத்தை வச்சதுக்கு இன்னொரு மரத்தை வச்சுருந்தா அது என்னைக்கு எனக்கு பலன் கொடுத்துருக்கும். அதனால் இது நிலத்தையும் கெடுக்கு, அது உனக்கும் வீணாக வேலையை வாங்குது, எனக்கும் அது பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை, தோட்டத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே இதை காலி பண்ணு அப்படின்றார். உடனே எஜமான் சொன்ன உடனே தோட்டக்காரன் சொல்கிறான், அதுக்கு என்ன சொல்கிறான் பாருங்க, ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும். எல்லாம் சொல்லுங்க, ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் நல்லா என்ன செய்கிறேன், சுற்றிலும் கொத்தி, நான் நல்லா இந்த மரத்தை சுற்றிலும், தென்னை மரத்தை சுற்றிலும் இது வரைக்கும் போடாத உரத்தை நான் கேட்டு இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் போய் வாங்கி போடுறேன். என்னென்ன ஃபெர்டிலைசர் உண்டோ அத்தனையும் அந்த ஆர்கானிக் உரத்தையும் வாங்கி போடுறேனே. இப்போ வரைக்கும் ஆர்டிஃபிஷியலாக வாங்கி போட்டேன் வர மாட்டேங்க. இப்போ ஆர்கானிக் போடுறேன். ஆர்கானிக் உரத்தை நல்லா சுற்றிலும் என்ன செய்கிறேன், கொத்துறேன். அப்புறம் என்ன செய்கிறேன், எரு போடுவேன். நான் அப்புறம் நல்ல எரு நல்ல ஆர்கானிக் உரத்தெல்லாம் போடுறேன். அப்புறம் என்ன சூப்பராக தண்ணி பாய்ச்சுறேன். தாமிரபரணி தண்ணி டைரெக்டாகவே பாமனாஸ்திரம் தண்ணி டேங்கு கொண்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றி பார்க்குறேன், கனி கொடுத்தால் சரி சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். இதுதான் ஆண்டவர் சொன்னது. இதுல நமக்கு என்ன டீச்சிங், வாட் we are learning from this parable? இந்த ஓமையில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னா, 23 வரைக்கும் நம்மளை பாதுகாத்தாரு, 24 கொண்டு வந்துக்கிறாரு. எதுக்கு கொண்டு வந்துக்கிறாரு சொல்லுங்க, ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும். இது வரைக்கும் நான் 2020 23 வரைக்கும் நான் பார்த்தேன், அவங்க கனி கொடுக்காத பட்சத்தில் வேதம் நமக்கு சொல்லுது. மத்தேயு 3:8 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 3:8 என்ன சொல்லுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். என்ன கனியா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கிறோமா? கோடரியானது மரங்களை வேறு வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடுக்கிற கொடி எதுவோ செடி எதுவோ அதை இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்க அதை சுத்தம் பண்றார். ஆனால் கனி கொடாத மரமெல்லாம் வெட்டோண்டு என்ன செய்து பயங்கரமான சிவியர் பனிஷ்மெண்ட். God is a good God, God is a loving God, God is a merciful God, but at the same time He is a great judge. கோடரியானது மரங்களை வேறுகிறே வைக்கப்படுகிறது.
கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு என்ன செய்யப்படுமா? அக்கினிலே பயங்கரமான ஒரு தீர்ப்பு அங்கே வருது. அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், கிருபையுள்ள தெய்வம், நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆனால் அவர் சொல்கிறாரு அதை வெட்டி போடுன்றார். நிஜமா அந்த தோட்டக்காரன் சொல்கிறான், ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும். இன்னைக்கு ஆண்டோட கிருபையினால ஆண்டவர் நம்ம 24ல் கொண்டு வந்திருக்கார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? Not because of our merit, only because of His grace we have entered into this new year. புதிய வருஷத்தில் வந்திருக்கோம். இந்த புதிய வருஷத்தில் God is expecting us to bring forth fruits. நல்ல கனிகளை கொடுக்க. என்னென்ன கனி கொடுக்கணும்? நம்பர் 1, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனம் திரும்பாதவெல்லாம் மனம் திரும்பணும். அறியாமை உள்ள காலங்கள் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை இடுகிறார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். வீட்டில் பழைய மனுஷன்தான் இன்னைக்கு வீட்டில் இருக்கான். வீட்டில் இருக்கிற பழைய அந்த ஹியூமன் நேச்சர், இந்த கார்னல் மேன், சின்ஃபுல் நேச்சர், ஹியூமன் நேச்சர், இந்த மனுஷீகம் மறையணும், அந்த தெய்வீகம் வரணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், மாம்சத்தின் கிரியைகள். ஸோ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலிகள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்படும். எபிரேயர் 13:15 வாசித்து பார்க்கும்போது என்ன கனியா என்ன சொல்ல, எல்லாம் தெரிஞ்சதுதான். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி அவர் என்ன செய்யணும்? மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எல்லாம் சொல்லுங்க. அவருடைய நாமத்தை துதிக்கும் என்ன கனி? உதடுகளின் கனி என்னது? ஸ்தோத்திர பலி. எல்லாம் சொல்லுங்க ஸ்தோத்திரம். எப்போ ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? எல்லாவற்றிலையும் ஆமென் சொல்லுமா? யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், பெறெடுத்தார். சொல்லுவோமா? நாம் வாங்கும்போது ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஒரு குழந்தை பிறந்தோடனே அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை நம்ம விட்டு போனால் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம். அப்போ தான் ஆத்திரமே வரும். ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய இடத்துல என்ன வருது? அதன் விளைவுகள் என்னென்ன? ஆனால் யோபு தேவனுடைய மனுஷன், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக் கொடுத்தான். இட் இஸ் நாட் அ ஹியூமன், ஒரு டிவைன் பர்சன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனாக இருந்தான். ஆண்டவருக்கு பிரியமாக எல்லாம் கொடுத்தவர் தானே எடுத்துக்கிறாரு. நான் நிர்வாணியாக வந்தால் நான் நிர்வாணியாக போகிறேன், நான் என்னத்தையும் கொண்டு வந்தேன், ஒன்றும் கொண்டு வந்தல, எனக்கு இருக்கிறதெல்லாம் நீங்கள் தந்தது தான். அமேன்னு சொல்லுமா? சொல்ல மாட்டீங்களா? அமே, நீங்கள் ஏதாவது கொண்டு வந்தீங்களா? உலகத்து யோபு சொன்னான், நிர்வாணமாக வந்தேன், நான் போகும்போது நிர்வாணம். அதுதான் உலகம். நாம் என்ன நினைக்கிறோம்? போர்த்தீஸு பட்டோடு வந்து நினைக்கல, இல்லை RMK சூப்பர் செட்டோடு வந்து நினைக்கல. நான் நிர்வாணியாக போகிறேன். நான் ஒன்று கொண்டு வந்து ஒன்று கொண்டு போகிறதில்ல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்த கர்த்தர் ஸ்தோத்திரம். It is very hard to praise God when you have a problem, trials, temptation, the valleys of death. மரணத்தின் பாதையில், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோட கூட இருக்கிறீர். அந்த மரண வேளையிலையும், அதுதான் கடினமான மனித வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கடினமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலையும் நாம் ஸ்தோத்திரம் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை யோபுவுக்கு 10 பிள்ளைகளையும் பறிகொடுத்த போது அவர் யோபு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காத அந்த ஸ்தோத்திரம் சொன்னதுனால வரக்கூடிய விளைவு, அடுத்து அதுலேயும் ஆண்டவரை மகிமைப்படலை, அடுத்து சத்துரு பிசாசு அடுத்த சோதனை கொண்டு வரான். அவன் சரீரத்துக்கு ஆஸ்தி போச்சு, பிள்ளைகள் போனாங்க, சரீரம் பாதிக்கப்பட்ட போது கூட அவன் ஸ்தோத்திரம் தான் சொன்னான். கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம தீமை அனுபவிக்கக்கூடாதான். உடலில் கொப்பளங்கள், யோபுக்கு வந்த வியாதி கொப்பளம், சாதாரண வியாதி இல்லை. சாதாரண காய்ச்சல், சாதாரண டயரியா, கோல்டு ஆர் எனிதிங், நோ.
அருவருக்கப்படத்தக்கதான உச்சிலிருந்து உள்ளங்கால் மட்டும் கொப்பளம். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் யோபு ஒரு வார்த்தை கூட கர்த்தருக்கு விரோதமாக பேசினதில்லை. ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகிய யோபு பேசின மாதிரி யாரும் பேசலை. அவர் யோபு சொல்றார், நான் என் ஆவி பிரியம் மட்டும் என் உத்தமத்தை நான் காத்துக்கொள்வேன். அதை விட சூப்பராக 19ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, 25ஆம் வசனத்தில், நான் இப்பொழுது சொல்லப்படும் வார்த்தைகள் சாதாரண எழுத்துக்களில் அல்ல, அது பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நிலமாயிருக்கும். என்னன்னா, இந்த தோல் முதலான எல்லாம் அழுக போனாலும் பரவாயில்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால் என் ஆண்டவரை காண்பேன். மேன் அதுலேயும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுமா? நாம் பாருங்க, இப்போ கூட ஸ்தோத்திரம் சொல்ல வரமாட்டேங்க. எல்லா நிலைமையிலையும் சங்கீதக்காரன் சொல்றாரு, 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தரை நான், நல்லா சொல்லுங்க, கர்த்தரை நான், அவர் துதி என்ன செய்யும்? அப்ப கெட்ட வார்த்தை வராதுல்ல? அல்லேலூயா. எப்போதும் துதி ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அந்த துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அந்த துதி ஸ்தோத்திரம், அந்த தேவனை உயர்த்துகிற துதி, praising God, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் பழைய ஒரு பாட்டு உண்டு, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யான், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் யான், இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் யான், பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள ரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே, உம் சித்தமுள்ள ரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே, என்னுடைய நோய்களை உம் காயங்களாலே, என்னுடைய நோய்களை உம் காயங்களாலே என்றென்றைக்கும் தீர்த்ததினா ஸ்தோத்தரிப்பேன் யான், என்றென்றைக்கும் தீர்த்ததினா ஸ்தோத்தரிப்பேன் யான், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேன் யான், தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேன் யான், நாளை தினம் உன்னுடைக்கா என் சிந்தைகளை, நாளை தினம் உன்னுடைக்கா என் சிந்தைகளை கவலையற்றதாக்கினதா ஸ்தோத்தரிப்பேன் யான், கவலையற்றதாக்கினதா ஸ்தோத்தரிப்பேன் யான், சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோரே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தாரே, சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் யான், சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் யான், ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் வருதா வரலையா? உதடுகளின் கனி எல்லாம் சொல்லுங்க, உதடுகளின் கனியாகிய, எப்போதும் நல்ல காரியம் நடந்தாலும் சரி, கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, சுகவீனமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். எல்லாவற்றிலையுமே ஸ்தோத்திரம் செய்வது அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். பழைய காலத்தில் ஒரு பிரசங்கியார் சொன்ன ஒரு உதாரணம் என் மனசில் வருது. ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஒரு அந்த பகுதியில் மீன் எப்போதும் வராதான், எப்போதாவது அந்த கடலுக்கு தூரமான ஒரு இடம். ஆகவே அவங்க என்ன செய்யிருக்காங்கன்னா, அந்த பக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீன் வியாபாரம் வந்திருக்காங்க, மீன் விற்றுருக்காங்க.
ஒரு நாள் அந்த ஒரு அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசை மீன் வாங்கி நல்ல ஃப்ரெஷ் மீன் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி மீன் வாங்கியிருக்காங்க. வாங்கி நல்லா கழுகி நல்ல மண் சட்டியில் வச்சு நல்ல மீன் கறி மண் சட்டியில் வச்சா ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தாய்மார்களுக்கு அப்படித்தானே சொல்ல மாட்டீங்களாமே, என்னை விட உங்களுக்கு தான் தெரியும். ஸோ மண் சட்டியில் மீன் கறி வைப்பாங்க. அது வச்ச உடனே அந்த அம்மாவுக்கு நல்ல சுகந்த வாசனை, நல்ல சூடாயிட்டு. அப்படி சொல்லி அடுப்புலேருந்து இறக்கி டேபிளுக்கு சாப்பிட கொண்டு வந்து திடீர்னு கை சுட்டு பொத்துன்னு போட்டாங்க. பொத்துன்னு போட்ட உடனே அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொன்னாங்களாம். பக்கத்து வீட்டுக்காரி பாதவத்திய, இன்னைக்கு தானே மீன் ரொம்ப நாள் கிடைச்சிருக்கு, நீ இப்படி செஞ்சுபிட்டிய, மீனை போட்ட மீன் கறி வச்சு சந்தோஷமாக சாப்பிட்டு நினச்சி கை சுட்டுன்னு சொல்லி போட்டியே, சட்டியும் போச்சு, மீனும் போச்சு, சட்டி எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை திட்டிருக்கான். இந்த அம்மா அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மீனை கொடுத்தவர் அவர் தான், மீனை எடுத்தவர் தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சட்டி கொடுத்தவர் அவர் தான், சட்டி எடுத்தவர் அவர் தான், லேலுயா ஸ்தோத்திரம். கடைசியில் அந்த சட்டி உடஞ்சி அங்கேயும் போகும்போது அந்த அந்த கீழே சிந்தி கிடக்கிற மீனை பார்க்கும்போது அந்த வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு பெரிய பல்லி, அந்த பல்லியே அந்த மீனோட அந்த சட்டிக்குள்ளே விழுந்து அந்த மீனாக வெந்து அதுவும் தனியாக கிடக்கான். என்ன சொன்னாங்களா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் மட்டும் சட்டி உடையாமல் போயிருந்தா நான் குடும்பமே காலி பண்ணியிருப்போம், என் தேவன் எனக்கு நல்லவராக இருக்கிறார்னு சொன்னாங்களாம். ஆமென். ஆகவே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் அவருடைய அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் என்ன செய்யுமா? எத்தனை பேர் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாக அவரிடத்துல அன்பு கூறியவர்களுக்கு சகலமோ, எல்லாம் சொல்லுங்களேன், சகலமும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சகலமும், மீன் கறி உடஞ்சாலும் சரி, மீன் கறி மீன் போனாலும் சரி, மண் சட்டி உடஞ்சாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் எப்போதுமே நன்மை செய்த தீமை செய்கிற தேவன் அல்ல. யோசேப்பு சொல்றார், நீங்களோ தீமை செய்தீர்கள், கர்த்தர் அதை என்ன செய்தாரு? ஒருவேளை ஆரம்ப நாட்கள் அது நஷ்டமா இருக்கலாம். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் மீன் வாங்கினேன், இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அதை கிடைச்சி சந்தோஷமாக சாப்பிட நினச்சேன், அது கஷ்டம்தான், நஷ்டம்தான், ஆனாலும் அதுலேயும் கர்த்தர் பாதுகாத்தாரே. எல்லா நிலைமையிலையும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஸ்தோத்திரம். உதடுகளின் கனியாகிய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், நன்றாக கொத்துகிறேன், நன்றாக எருப்போடுகிறேன், தண்ணி பாய்ச்சுகிறேன், இந்த வருஷம் 2024லையும் கனி கொடுக்குமான்னு பார்ப்போம். இல்லைன்னா இந்த வருஷம் கனி கொடுக்கறது தான் ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருக்கோம். அல்லேலூயா சொல்லுமா. இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ண மனம் திரும்பாதவங்க, இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணாதவங்க, இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி இன்னும் கர்த்தருக்குள்ள இன்னும் வராதவங்களுக்கு தான், இன்னும் கொத்துறதுக்கு தான் குருஸ் வாகனம் வர்றாரு. அல்லேலூயா. அப்புறம் எரு போடுறதுக்கு, தண்ணி ஊற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் மீட்டிங். இந்த வாரம் இந்த மாதத்துல எல்லாம் அடுத்தெல்லாம் ஸ்பெஷல் மீட்டிங் தான் வருது. பல இடங்கள்லேருந்து வர்றாங்க. கொத்தி என்ன செய்யுது, உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. ஆகவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்போம். உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியில கொடுப்போம். அடுத்து என்ன கனி கொடுக்கணுமா வாசித்து பார்க்குறோம். கொலோசியர் 1:10 என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, நீதியின் கனியாகிய அப்படின்னு சொல்லி வாசித்து பார்க்குறோம். எல்லாம் வாசிக்கலாமா? கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து. இங்கு என்ன கனி கொடுக்க வேண்டும் என்று கொலோசை சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல காரியங்களை செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியர் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. எபிரேயர் 6:10. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்யணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு பூமி இருந்த பொழுது ஒரு அம்மா ஆண்டவரை பெற்ற நன்மைகளுக்கு நன்றி பலி, நன்றி காணிக்கைகளுக்கு செலுத்தும்படி அவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துள்ள சம்பாத்தியத்தை கொண்டு வந்து பரிமள தைலத்தை வாங்கி கொண்டு வந்து அவருடைய சிரசில் ஊத்துறாங்க. அதோடைய சிரசில் இருந்து வந்து அப்படியே அவங்க பாதத்தில் தலைமுடியினால அதை அப்படி துடைக்கிறாங்க. பலேறப்பட்ட பரிமள தைலம் அந்த வீடு முழுவதும் நிரம்பி அங்கே வந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பிளசன்ட் அரோமா, ஸ்வீட் ஸ்மெல்.
அந்த வீடு முழுவதும். ஆண்டவர் இயேசு சொன்ன, சீமோனே, உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்னைய கவனிக்கலையப்பா. அந்த நாட்களில் யூத கலாச்சாரப்படி அவனை வரவேற்று அவருக்கு வேண்டிய முத்தம் கொடுத்து கனப்படுத்தி அவருக்கு வேண்டிய செயல் சீமோன் செய்யலை. அவன் குஷ்ரோகியாக இருந்தான், அவனை சுகமாக்குறாரு, அவன் அதை செய்யலை. ஆனால் இந்த அம்மா பெற்ற நன்மைக்காக அவன் வீட்டில் போய் 1 வருஷம் பண்ண சம்பாத்தியத்தை, 1 வருஷம் சம்பாத்தியம் சொல்லுங்க, 1 வருஷம் சம்பாத்தியம் கொடுப்போமா? நம்ம 1 மாதம் சம்பளத்தை கொடுக்கறதுக்கு பெரும்பாடு படுறோம். 1 வருஷம் சம்பளத்தை அந்த அம்மா சேர்த்து வச்சு நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு அந்த அம்மா அந்த ஆண்டவருக்கு நன்றி பலிகளை, நற்கிரியல் ஆகிய பலிகளை செலுத்துறதுக்கு கொண்டு வந்த போது அங்கேயும் கூட அதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. இவ்வளோ பணத்தை செலவு செய்யணுமா இந்த வேலைக்கு, இவருக்கு இப்படி செய்யணுமா அப்படிங்கிறத அந்த சூழ்நிலை வந்த போது, அப்போ ஆண்டவர் ஈவன் யூதாஸ் கூட சொன்னான், இதை வைத்து இதை தரித்திர கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்ல போது, அப்போ ஆண்டவர் இல்லை, இவ எங்களிடத்துல நன்மை பெற்றுக்கிறார், நன்மை பெற்றதுக்கு நன்றி காணிக்கையா நற்கிரியை செய்வதற்கு இவளுக்கு இடம் கொடுங்க, தடை பண்ணாதுங்கன்னு சொல்லி அப்போ சொன்னப்போ அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த சுவிசேஷம், இதெல்லாம் சொல்லுங்க, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவள் செய்ததும் சொல்லப்படும். ஆமேன் சொல்லுமா? ஆமேன். நினைக்கிற மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷம் அந்த அம்மா செய்தது எங்கேயோ எந்தவோ 2000 வருஷத்துக்கு முன்னால் செஞ்சுருக்காங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு அப்புறம் பாளையங்கோட்டை, திருநெல்வேலியில பீஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இந்த அம்மாவை பற்றி சொல்கிறோம். எத்தனை வசனம் தெரியுங்களா? வாசி கரெக்டா? மார்க்கு 14ஆம் அதிகாரம் 7, 8 வாசி. தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இவள் எல்லாம் சொல்லுங்க, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இவள் தன்னால் 1 வருஷம் சம்பாதித்த 1 வருஷம் சம்பளத்தை தன்னால் இயன்றதை ஆண்டவருக்கு ஒரு honor God by giving thanksgiving. இவள் தன்னால் இயன்றது. அடக்கம் பண்ணவருக்கு எத்தனை சரத்துக்கு தைலம் பூசுவதற்கு முந்தி கொண்டாள். ஆகவே 9ஆம் வசனம் சொல்லுது, இந்த சுவிசேஷம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படும், உலகத்தில் அன்னைக்கு இந்தியாவில் திருநெல்வேலியில், தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில், சமாளத்தில் இப்படி சுவிசேஷ பிரசங்கம் பண்ணும்போது இந்த அம்மாவை நினைக்கிற அன்னைக்கு யாரையும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்வார், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்க பிரசங்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். ஆமேன் சொல்லுமா? என்ன தியாகமான ஒரு நல்ல காரியத்தை செய்தாங்க, நற்கிரியைகளை செஞ்சாங்க. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததுனாலும் செய்து வருகிறதுனாலும் காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமேன் சொல்லுமா? அவர் மறக்க மாட்டார். அநீதி உள்ள தேவன் அல்ல. சர்வலோகத்தின் நீதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரா? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே அதுக்குரிய பலனை அவங்க அனுபவிப்பாங்க. இந்த அம்மா அவ்வளவு தியாகம். அதுவும் இவள் தன்னால் இயன்றதை செய்தாங்க. தன்னால் இயன்றதை செய்தவங்க நிறைய பேர் பைபிளில் உண்டு. சாரி பார்த்து விதவை தனக்கு இருந்த கொஞ்சம் மாவு, கொஞ்சம் அந்த எண்ணெயை வச்சு ஒரு அடையை எடுத்து அதை எலியாவுக்கு கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். தனக்குரிய நிறைவில் கொடுக்கல, குறைவில். அதுதான் கடைசி மெயில், அவ்வளோதான். அதையும் கர்த்தருக்காக கொடுத்தாங்க. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்காக கொஞ்சம் அவ்வளோ, தட்ஸ் ஆல். அதையும் கர்த்தருக்காக கொடுத்தாங்க. ஆகவே தான் புதிய ஏற்பாடு சபைக்கு பலதொல் பேர் சபைக்கு சொல்லும்போது, உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தோம், நீ அதை மறுதலியாம. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்ய உனக்கு திறந்த வாசல் வைக்கிறேன்னு சொன்னார். ஆமேன் சொல்லுமா? எத்தனை பேருக்கு திறந்த வாசல் வேணும்? ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு திறந்த வாசல், ஆண்டவரே ஓப்பன் டோர் என் வாழ்க்கையில் பர்சனலாக, என் ஃபேமிலியில் எனக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு திறந்த வாசல் வேணும். என் குடும்பத்தின் ஆசீர்வாதம் திறக்கப்படணும். என் பர்சனல் லைஃப்பில், என் ஃபேமிலியில், என் ஜாப்பில், என் ஒர்க் பிளேஸில், எல்லா பக்கங்களையும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் திறக்கிற தெய்வம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் திறக்கிற வாசலை ஒரு மனுஷன் பூட்ட முடியாது. ஆமென் சொல்லுமா? அதேவேளை தேவனை அடைக்கிற வாசலை ஒரு மனுஷன் திறக்க முடியும். தாவீதின் திறவுகளை உடைய ஆண்டவர் நற்கிரிகளை செய்து கர்த்தருக்காக கனம் பண்ணும்போது, தொறுகால் மரித்த போது அந்த மரண வேளையில் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. வந்த உடனே என்ன எப்படி சொல்கிறாங்க?
இந்த அம்மா உயிரோடு இருக்கிற காலத்தில் இந்த துணி இவங்க தான் எனக்கு தச்சு கொடுத்தாங்க, இவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி தொடுக்கால் இறந்து போன சமயத்தில் அவங்க நல்ல சாட்சியை கொண்டு வந்தாங்க. அவங்க உயிரோடு கூட இருக்கிற காலத்தில் அவங்க செய்த நன்மைகள்லாம் நல்ல காரியங்களை செய்த உடனே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பேதுரு ஜெபம் பண்ண போது மரித்து போன அந்த தொடுக்காலை உயிரோடு எழுப்பினார். அந்த அம்மாவுடைய நல்ல காரியம். ஆமென் சொல்லுமா அல்லேலூயா. ஆண்டவருக்கு நற்கிரியைகளை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கடைசி நாட்கள்லையும் ஆண்டவருக்கன்று என்னென்ன நற்காரியங்களை கடந்த ஆண்டில் செய்தமோ செய்யலையோ, ஆண்டவரே எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்து, எனக்கு ஒரு சுகம் கொடுத்து, பலம் கொடுத்து 24 கொண்டு வந்தீங்களே, என் கைகளை பலப்படுத்துங்க. என்னால் ஆண்டவரை இவள் தன்னால் இயன்றதை செய்தது போல நான் உமக்காக எதையாவது செய்யணும், கனி கொடுக்கணும். ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கூடாவிட்டால். இந்த வருஷத்தை நமக்கு தந்திருப்ப நோக்கம், God is expecting us to bring fruits. கனி கொடுப்பதற்கு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி, இன்னும் சகல விதமான நல்ல காரியங்களை செய்து ஆண்டவருடைய நாமத்தை அநேகருக்கு மகிமைப்படுத்த கர்த்தர் நம்முடைய கரங்களை பயன்படுத்துவாராக. ஆமென் சொல்லுமா. இந்த மனுஷ கரத்தை தெய்வ கரமாக மாற்றுவாராக. ஆமென் அல்லேலூயா. அதற்கப்புறமாக ஆவிக்குரிய கனிகளை பற்றி சொல்லப்படும். கலாத்தியர் 5:22 வாசித்து பார்க்கும் பொழுது மாம்சத்துக்குரிய கனிகள், ஆவிக்குரிய கனிகள். மாம்சத்துக்குரிய கனிகள் எல்லாம் என்ன, மாம்சத்தின் கிரியைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும், வீட்டில் இருக்குது, நமக்குள்ளேயும் இருக்குது. ஒரு மனுஷனுடைய இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வந்தவனை தீட்டுப்படுத்தும், கரைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி வாசித்து பார்க்குறோம். ஆவிக்குரிய கனியோ, ஆவிக்குரிய கனியோ என்ன சொல்லப்படுகிறது? எல்லாம் சொல்லுங்க. அன்பு எல்லாம் தெரிஞ்ச காரியம்தான், ஆனாலும் உண்மையிலே அன்பு இருக்கா? அன்பு, அப்புறம் என்னது? சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இந்த இவைகளுக்கு மாறாக வேற எந்த பிரமாணம் இல்லை. முதல்ல ஆவியின் கனிகளில் வர்றது என்னதான்? இங்க என்ன சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொல்றாரு, கலாத்திய சபைக்கு வேண்டியது ஆவிக்குரிய கனிகள் தேவைப்பட்டது. ஏன்னா அங்கே அநேக பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கொடுக்கறதுக்கு சொல்றாரு, புத்திமதி கொடுக்குறாரு, ஆலோசனை சொல்றாரு. இப்போ ஆவிக்குரிய கனிகளை உடையவங்களாக இருங்களேன். உங்கள் குடும்பத்தில் புருஷன் மனைவி பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகள் பிரச்சனை, மாமி மாமனார் உள்ள அவங்க வீட்டில் மருமகனுக்குள்ள பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரே பரிகாரம். என்னதான் பரிகாரம்? அன்பு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுமா. இந்த அன்புக்குன்னு ஒரு அதிகாரத்தையே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. எங்கே சொல்றார்? 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் பார்க்கும்போது, இந்த வருஷத்தில் இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை பாராமல் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இதுதான், புது வருஷ கிஃப்ட்டு இதுதான். என்னன்னா வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் அன்புக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தா பாருங்க. நான் மனுஷன் நீடிய சாந்தமும், முதலாம் வசனம் வாசிங்க. சரி பரவாயில்ல, உன் பக்கமே போகிறேன். அன்பு எப்படி இருக்குது சொல்லுங்க. எப்படி இருக்கு அன்பு? நீடிய சாந்தமும். நீடிய சாந்தம் எது சொல்லுங்க? சாந்தங்கிற இருக்கு, சாந்தம்னு நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் என்ன சாந்தத்தை சொல்கிறாரு? எதுக்கு? அன்புக்கு என்ன இருக்கும்? நீடிய சாந்தம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா. அன்பு நீடிய சாந்தம். வேதாகமத்தில் ரொம்ப சாந்தமான மனுஷன் பெயர் பெற்றது யார்? மோசே. எத்தனை பேருக்கு பாஸ்டராக இருந்தார்? 6 லட்சம் புருஷர்களும் பைபிள் இருக்குது. 6 லட்சம் புருஷர்னாலே திருமணம் ஆனவங்க தான், அப்படி யூத கணக்குப்படி. 6 லட்சம் புருஷனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அங்கே எத்தனை கல்யாணம்? ஆளுக்கு ஒரு ஆள் தானே போட முடியும். ஆகவே 6 லட்சம் 6 12 லட்சம். அப்புறம் பிள்ளைகள், இந்த காலத்து கணக்குப்படி ஒரு ஆளுக்கு 2 பிள்ளைகள் போடுங்களேன். சில வீட்டில் இன்றைக்கி இந்த காலை ஒருத்தன் பிரதேசத்துக்கு வந்தேன், எத்தனைப்பான்னு கேட்டேன். 4ன்னா. அல்லேலூயா சோத்திரம். 4 5 6 10 வரட்டுமே. அல்லேலூயா சொல்லுமா. ஆகவே சுமார் ஒரு 25 லட்சம் பேர் கணக்கு. அன்னைக்கு புள்ளி விவரம் கரெக்டாக தெரியாது. ஆனால் 25 லட்சம் மக்களுக்கு பாஸ்டாக இருக்கார். எவ்வளோ பிரச்சனை இருக்கும்? அல்லேலூயா ஆமென். ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ பாஸ்ட், இந்த பிள்ளையார் எனக்கு பெரிய பிரச்சனை. ஒரு அம்மா அழுதாங்க. ஏம்மா அழுறீங்க? இந்த பயலால் ஒரே சேட்டை பாஸ்டர், பயலால் எனக்கு நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. அவனுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? சாது சுந்தர் சிங்.
4 பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தாரு. இவன் பொறுமையாக இருப்பான், சாந்தமாக இருக்குன்னு சொல்லி சாது சுந்தர் சிங்னு பெயர் வச்சான். அந்த அம்மா வெள்ளைக்காரி, அவர் இந்தியன், ஃபின்லாண்டு அந்த அம்மாவுக்கு. அப்போது இந்த அம்மா அழுதாங்களாம், இந்த ரொம்ப சேட்டை பண்ணுறான்னு அழுதாங்களாம். ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களாம், ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் தந்தைக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்குது, இவனுக்கு சாது சுந்தர் சிங்னு பேர் வச்சோம், சாதுவாக இருப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி இவனுக்கு பேர் வச்சோம். இவன் பண்ணுற குறும்பு எங்களால் தாங்க முடியல ஆண்டவரே, நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் ஆண்டவர் சொன்னாராம், உன்னை சரிப்படுத்துக்கு தான் நான் அவனை கொடுத்தேன்னாரான். சில சமயங்களில் பிள்ளைகள் குறும்பு பண்ணிட்டாங்கன்னா, சேட்டை பண்ணாங்கன்னா நம்மளை சரி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு பாஸ்டர் வெளிநாட்டில் வந்து பிரசங்கம் பண்ணார் ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னால். அவர் சொன்ன ஒரு செய்தி என்னென்னா, சில சமயங்களில் எங்களுக்கு போதகர் மாநாட்டில் சில ஆட்கள் சபையில் பிரச்சனை பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க உடனே காலி பண்ண நினைக்காத, உன்னை சரி பண்ணுறதுக்காகவே அந்த ஆளை வச்சுருப்பார் சர்ச்சில். இந்த மாதிரி உங்களை சரி பண்ணுறதுக்கு சில பிள்ளைகளை வச்சுருப்பார். அதனால் அவங்க மேலே பொறாமை கொள்ளாதீங்க, அவங்க மேலே கோவப்படாதீங்க, அவங்கள அடிக்காதீங்க, அவங்கள ஒன்றும் செய்யாதீங்க. அவங்கள வச்சு நம்ம சரி பண்ணுவார். எதுக்கு சரி பண்ணான்னா நம்ம வந்து அவரை போல மாறுறதுக்கு. எதுக்கு? அந்த தெய்வீக பண்பு வர்றதுக்கு. அன்பு என்னது? சரி, குறும்பு பண்ணால் என்ன நடக்கும்? அந்த பிள்ளை குறும்பு பண்ணால், ஒரு பையன் சேட்டை பண்ணால், நகல மதியார் தானே, ஒரு பையன் சேட்டை பண்ணால் உடனே அடிச்சிருவோம். அதுக்கு அடியாமல் இருக்கிறதுக்கு சைக்காலஜி படி பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, அவங்கள அன்பாக திருத்தணும்னு சொல்லுவேன். இப்போ உள்ள சைக்காலஜி சொல்லுது. ஆகவே ஆண்டவர் சைக்காலஜி இப்போ வர்றதுக்கு முன்னால் அவர் சொல்லிட்டாரு என்ன செய்யணும். அன்பு என்ன இருக்குமா சொல்லுங்களேன், கொஞ்சம் கையை வச்சு காட்டு, நீடிய சாந்தம் காட்டுங்களேன். இப்போ இருக்கிறது கொஞ்சம் சாந்தம், நீடிய சாந்தத்தை அங்கே வீட்டில் சண்டை வராமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஆவிக்குரிய கனிகளில் அன்பு, நீடிய சாந்தம் அப்படின்றது தயவும் உள்ளது. ஃபேவர் ஃப்ரம் காட் அண்ட் ஃபேவர் ஃப்ரம் தி பீப்புள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவானவர் ஞானத்தில், வளத்தில், தேவ கிருபையில், மனுஷ தயவில் அதிகமாக விருத்தி அடைந்தார். We want to be like Jesus. எங்களுக்கு தேவ தெய்வம், மனுஷ தெய்வம் வேணும் ஆண்டவரே. அன்பு, நீடிய சாந்தம், அன்பு தயவுள்ளது. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. ஆமென். ஒருத்தர் சொல்ல மாட்டீங்களா ஆமென்? என்னாம அல்லேலூயா சொல்லுமா. வேதனைய சாஸ்திரியா ஒரு முறை தென்காசிக்கு ஊழியத்துக்கு வந்தார். அவர் சொன்னார், நான் பாஸ்டர் இருந்த போது அவரை கூப்பிட்டது, எனக்கு வேதனைய சாஸ்திரியா பிடிக்கும், அவர் நல்ல பாட்டு கலாச்சாரம்லாம் நடத்துவார், கதா கலாச்சாரம். அப்போ அவரை கூப்பிட்டு வச்சேன். அவர் நல்ல பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ண சொன்னார், இந்த உதாரணம் சொன்னார், பொறாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. என்னது? நமக்குள்ளே பொறாமல் வரக்கூடாது. அதாவது ஆமை வீட்டுக்குள்ளே வந்தா, இப்போ வெள்ளம் வந்துச்சுல்ல, ஏன்னா வந்து முதல்லையும் வந்துச்சு சொன்னேன். சில சமயங்களில் வெள்ளம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, சில வீட்டுக்குள்ளே ஆமை வந்துடுது. ஆமை ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா, தமிழ் கலாச்சாரத்தின்படி ஒரு தமிழ் பழமொழி வந்து, ஆமை வந்தால் 6 மாதம் அந்த வீட்டுக்கு தரித்திரமா. ஒரு வீட்டுக்குள்ளே ஆமை வந்தால் 6 மாதம் அந்த வீட்டுக்கு தரித்திரமா. இது தமிழ் சொல் வழக்கத்தில் வரும். ஆமை வந்தால், ஆமை ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் 6 மாதம் தரித்திரம். அந்த பொறாமன்னு ஒரு ஆமை வந்துட்டா ஆயுசு காலமெல்லாம் தரித்திரம். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கணும்னு தெரியாது. ஏன்னா அந்த பொறாமை வந்து ஃபர்ஸ்ட்ல காயின் ஆபேலுக்கு வந்துச்சு, யோசேப்புடைய உடம்பிறப்புகளுக்கு வந்துச்சு, நிறைய பேருக்கு பொறாமை வந்துச்சு. பொறாமை வந்து நான் அடுத்து என்ன வருங்கிறது தெரியும். யானை வரும், மணி ஓசம். பொறாமை வந்தால் அடுத்து எல்லாமே வந்துடும். ஆகவே அன்புக்கு ஸ்தோத்திரம். அன்பு, நீடிய சாந்தம், தயவுள்ள அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு என்ன செய்யாது? சில ஆளு வீட்டுக்கு பண்ணா அவங்களே பிரைஸ் பண்ணிட்டு இருப்பான், நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அதை சாது, இதை சாது. நோ, அன்பு இருந்தா தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமான செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அன்பு வந்தா கோபம் வராது. அல்லேலூயா சொல்லுமா, ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் கோபமாக வந்துடுங்க? போன வாரம் ஒரு ஒரு பிரசங்கம், கல்யாணம் பற்றினா அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, ஒரு குடும்ப வாழ்க்கையை பற்றி. 50 வருஷம் குடும்பமாக இருந்திருக்கிறாங்க, நல்ல சிறப்பாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வயசு இப்போ கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே ஆச்சு. 80 வயசுலேயும் நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கீங்களே, புருஷன் மனைவி ஆரோக்கியமாக இருக்கீங்களே, உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன, குடும்ப வாழ்க்கையின் வெற்றி ரகசியம் என்ன அப்படி கேட்டபோது சொன்னாங்களாம், நாங்கள் எங்கள் 50 வருஷம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நாள் கூட கோவப்பட்டதே கிடையாது. ஆமே
அல்லேலூயா. புருஷன் மனைவிக்குள்ள ஒரு நாள் என்ன செய்யல? நோ ஆர்கியூமெண்ட், நோ ஆங்கிரி, நோ ஃபைட்டிங். பிகாஸ் தேவனுடைய அன்பு, அன்பு சினமடையாது. அது என்ன செய்யாது? தீங்கு ஐக்கியமானதை தற்பொழுவை சினமடையாது, தீங்கு நினையாது. அப்புறம் என்ன செய்யாதான்? அநியாயத்தை சந்தோஷப்படாம பைபிள்ல சந்தோஷப்படும், சத்தியத்தை சந்தோஷப்படும். ஆமென், ஆமென். நீங்க சொல்றப்ப சீக்கிரம் முடிங்க பாஸ்ன்னு சொல்ல மாதிரி இருக்கு. ஆகவே ஆண்டவர் சீக்கிரம் முடிச்சிடுறேன். கர்த்தர் அநியாயத்தை சந்தோஷப்படாம சத்தியத்தை சந்தோஷப்படும் ஆவிக்குரிய கனிகளை கொடுப்போம். யோசேப்பு நமக்கு சம்பவம் தெரியும். அண்ணன் மாதிரிலாம் குழியில் போட்டாங்க, சிறையில் போட வேண்டிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட சமயத்துலையும் ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய இரக்கம், தரிசனம் இருந்ததுனால யோசேப்பை அரண்மனையில் கொண்டு போய் வச்சார். சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு, சிறைச்சால் இருந்து சிங்காசனத்தை கொண்டு வச்சு அவங்களுக்கு அந்த அந்த பசி பட்டினி காலத்துலேயும் பஞ்ச காலத்துலேயும் ஆகாரம் கொடுக்குற சூழ்நிலை கிடைச்ச போது, அண்ணன்மாரெல்லாம் சாப்பாட்டு கேட்ட போது யோசேப்புக்கு சாப்பாடு கொடுத்தான். சொன்னாங்க, காலம் வந்த போது யோசேப்பு அறிந்தா அவன் அரண்மனை இருக்கான்னு கேள்விப்பட்ட பொழுது நாம் அவனுக்கு சேதமே அநியாயம் பண்ணோம், அவன் இப்போ நம்மளை காலி பண்ணுறவனோ அப்படின்னு நினச்சப்போ அந்த யோசேப்பு சொன்ன வார்த்தை, நீங்களோ எனக்கு என்ன செஞ்சீங்க சொல்லுங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்து கர்த்தரோ அதை என்ன செய்தார்? ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. நீங்களும் எனக்கு தீமை, கர்த்தர் பழிக்கு பழி வாங்காமல், பழிக்கு பழி பழி வாங்குதல் கர்த்தருடையது. ஆமென். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு இந்த வருஷம் நமக்கு தந்துக்கிறாரு. ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், நன்றாக கொத்துகிறேன், எரு போடுகிறேன், தண்ணீர் பாய்ச்சுகிறேன், கனி கொடுத்தால் சரி கூடாகட்டும். இந்த வருஷம் எல்லாம் சொல்லுங்கள், இந்த வருஷமும் 24லையும் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த வருஷம் எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? கர்த்தருக்கு கனி கொடுக்க. ஆமென், ஆமென். ஆவிக்குரிய கனிகளை கொடுப்போம், ஆத்துமாதாய கனிகளை கொடுப்போம், உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலிகளை கொடுப்போம், மனந்திரும்பல் கேட்ட கனிகளை கொடுப்போம். இந்த வருஷம் காலம்ங்கிற என்பது நம்முடைய கரத்தில் அல்ல. அல்லேலூயா சொல்லுமா? என் காலங்கள் என் கரத்தில் அல்ல, என் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்துக்கிறது. எனக்கு கொடுத்த காலத்தில் என் ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். நாசி சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கு என்னது செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது எல்லாம் இருந்திருக்கலாமா? ஹல்லேலூயா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான், இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார். நாமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் காலங்கள் எங்களுடைய கரத்தில் அல்ல, உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்க நாங்கள் எம்மாத்திரம் உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் உமக்கு கனி கொடுக்கும் நாளாக, பலன் கொடுக்கும் நாளாக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் நாளாக இருக்க கிருபை தாரும். உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி ஆண்டவரை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து, ஆத்துமாதாய கனிகளை கொடுத்து, ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை தாரும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து சரமரவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.